அன்பு நண்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் மா திருவள்ளுவர். நம்ம வாழ்க்கையை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். வாழ்க்கை என்றால் என்னன்னு பார்த்தோம். அடுத்து வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம். இப்போ அதிலிருந்து படிப்படியாக ஒரு கான்செப்டை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் விரிவாக பார்ப்போம். வாழ்க்கைனா என்ன? சுயம் சூழல் இரண்டுக்கும் இடையிலே நடக்கிற ஊடாட்டம், எனக்கும் மற்றவர்களுக்கும் நடக்கிற ஊடாட்டம். அதனுடைய நோக்கம் என்ன? அப்போ வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? அந்த ஊடாட்டத்தை இனிமையாக்குவது. இனிமை வந்துருச்சுன்னா என்ன வேணும்? வாழ்க்கையில் நாம் செல்லும் இடமெல்லாம் நமக்கு இனிமையாக இருந்ததுன்னா வேறு என்ன வேணும்? சரி, அடுத்தது அது எப்பொழுது இனிமையாகும்? மதிக்கப்படுகிற போது. நான் உங்களை மதிக்கிற போது, நீங்கள் என்னை மதிக்கிற போது. அப்போ மதிக்கப்படணும்னா என்ன செய்யணும்? ஒரு மனிதன் மதிப்புள்ள மனிதனாக மாற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? பயன்பட வேண்டும். பொருள்களுக்கெல்லாம் தரம் இருப்பது மாதிரி மனிதர்களுக்கு இருப்பது பக்குவம். அங்கே குவாலிட்டி, இங்கே மெச்சூரிட்டி. அப்போ இந்த மனிதன் பயன்பட வேண்டும். பயன்படுகிற பொழுது அவன் மதிக்கப்படுகிறான். பயன்படணும்னா என்ன செய்யணும்? பயன்படணும்னா அவன் பக்குவப்படணும். அந்த பக்குவம் எப்படிப்படுவது? அதற்குத்தான் நாம் பயில வேண்டும், பழக வேண்டும். ரெண்டு. பயிலுதல் என்பது என்ன? வெறும் நூல்களை வாசிப்பது மட்டுமல்ல. கண்டது, கேட்டது, பழகுவது, பார்ப்பது, அனைத்தையும் உள்வாங்கி அவற்றை நமக்குள்ள ப்ராசஸ் பண்ணி எது வாழ்க்கைக்கு நல்லது கெட்டதுன்னு தேர்ந்தெடுத்து அதன்படி அணுகுமுறையை நடத்தி வைத்துக் கொள்வது பக்குவப்பட்டதாகும். ஆக வாழ்க்கையில் பக்குவப்பட வேண்டும் என்றால் பயில வேண்டும், பயின்றதையெல்லாம் பழக வேண்டும். வாழ்க்கையில் நிஜமாக அப்ளை பண்ணணும். அதுதான் திருவள்ளுவர் கற்றலும் நிற்கன்னு சொல்லியிருக்கார். அது மாதிரி நிற்க பழகணும். ஆக கற்று நின்று பக்குவப்பட்டு, அப்படி பக்குவப்பட்டால் நாம் பயன்படும் மனிதராக மாறிவிடுவோம். சின்ன வட்டத்திலிருந்து மிகப்பெரிய வட்டத்திற்கு பயனுள்ள மனிதர்களாக நாம் மாறுவோம். அப்படி பயன்படுகிற மனிதராக மாறியவுடன் மதிப்பு என்பது இயல்பாகவே வந்துவிடும். அப்படி மதிப்பு வருகிற பொழுது நமது வாழ்க்கை இனிமையாகும். நண்பர்களே, இதனை விரிவாக்கங்களை பின்னர் பார்ப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். பிறகு இதை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சந்தாதாரராக நமது சேனலுக்கு ஆகிவிடுங்கள். நன்றி நண்பர்களே. தொடர்வோம். வாழ்க்கையை பற்றி மேலும் பேசுவோம்.